இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த புதிய நாளிலே எல்லாரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் 23ஆம் வசனம். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். இயேசுவுடைய நாமங்களில் ஒன்று இம்மானுவேல். அவர் இந்த பூமியில பிறந்தபோது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளோடு இருப்பதை அவர் விரும்புகிறார், இனி இருப்பார். இதற்கெல்லாம் அடையாளமாகத்தான் இந்த பெயர் கொடுக்கப்பட்டது. அப்போ நம்ம தனிமையா இல்லை, நம்ம கூட ஒரு ஆண்டவர் இருக்கிறார். இதை ஒவ்வொருவரும் உணர வேண்டும் என்பதுதான் இந்த நாமத்தில் உள்ள ஆசீர்வாதம். இந்த உலகத்துல தனிமை என்பது ரொம்ப வேதனையானது. நம்ம பிறக்கும் போதே நம்முடைய பெற்றோர்கள் என்ன நினைப்பாங்க? பிள்ளை கடைசி வரைக்கும் என் கூட என்ன செய்யணும், இருக்கணும். நம்ம பழகும் போது சில நண்பர்களை என்ன நினைக்கிறோம்? இவங்க கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கணும். திருமணம் ஆகும்போது என்ன நினைக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை துணை கடைசி வரைக்கும் நம்ம கூட என்ன செய்யணும், இருக்கணும். இந்த தனிமை அப்படிங்கிற அந்த வார்த்தை, தனித்திருத்தல் அப்படிங்கிற வார்த்தை, தனிமைப்படுத்தப்படுதல் என்கிற வார்த்தைலாம் இந்த நாட்களிலே சகஜமாக கையாளப்படுகிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். நான் ரொம்ப ஒரியா இருக்கேன், டென்ஷனா இருக்கேன், இப்போ யாரையும் பார்க்க விரும்பல, நான் யார்ட்டையும் பேச விரும்பல, நான் கொஞ்ச நேரம் தனிமையா இருக்கணும், தனியா இருக்கணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். தனித்திருத்தல், தனிமை, லோன்லினஸ் அப்படிங்கிறது உணர்வு ரீதியான ஒரு பெரிய வேதனை தரக்கூடிய அனுபவம். கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை, பரிதவிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை, எனக்குன்னு யாருமே இல்லைங்கிற ஒரு அங்கலாய்ப்பு, என்னை நேசிப்பதற்கோ என்னை விசாரிப்பதற்கோ ஒருவருமே இல்லை என்கிற ஒரு தனிமை உணர்வு. இப்படிப்பட்ட ஒரு உணர்வு ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கக்கூடாது என்பதற்குத்தான் இந்த நாமத்தின் ஆசீர்வாதத்தை இயேசுவின் மூலமாய் நாம் பெறுகிறோம். அப்ப எல்லாருக்குள்ளேயும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. என்ன எதிர்பார்ப்பு இருக்கு? என்னை எல்லாரும் நேசிக்கணும், என்னை எல்லாரும் புரிந்து கொள்ளணும், என்னைய எல்லாரும் அங்கீகரிக்கணும். இவைகளில எங்க குறைவு வருகிறதோ அந்த இடத்துல தனிமை உணர்வு தலை தூக்குகிறது. நீங்க யார்கிட்ட அதிகமான அன்பை எதிர்பார்க்குறீங்களோ அவங்கள்ட்ட இருந்து அந்த அன்பு உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்க தனிமையை ஃபீல் பண்ணுங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில எங்க யார் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த பாதிப்பிலிருந்து அவர்களை மீட்டெடுக்க இயேசு என்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிற ஒரு ஆண்டவர். கடைசி வரைக்கும் இவர் ஒரு நாளும் நான் உன்னை நேசிக்க மாட்டேன் அப்படி சொல்லவே மாட்டேன். என்னிடத்தில் வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்னவர். நாம யாரு, நம்முடைய நிலைமை என்ன, எல்லாமே அவருக்கு நல்லா தெரியும். ஆகவே இந்த அன்புள்ள ஆண்டவர், இந்த புரிந்து கொண்ட ஆண்டவர், உங்களை உள்ளபடியே ஏற்றுக்கொண்டு உங்களை உருவாக்குகிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்க விரும்புகிறார். அவருக்கு உங்க வாழ்க்கையில இடம் கொடுங்க, அவரை உங்க வாழ்க்கையில நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. அவரோடு கூட பேசுவதற்கும் பழகுவதற்கும் உங்க டைமை நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க. இந்த இம்மானுவேல் என்னும் நாமத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை நீங்கள் பெறுவீர்கள். பரலோக தேவனே, எங்களோடு கூடவே இருக்கிறவரே, தனிமை என்கிற உணர்வினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீர் துணையாயிருப்பவர் என்பதை வெளிப்படுத்தும் ஆண்டவரே. யாரும் இந்த வார்த்தை கேட்டவர்கள் நான் தனியா இருக்கிறேன் என்று வருந்தாதபடி நீர் அவர்களோடு கூட இருக்கிறதை புரிந்து கொள்ள உமக்கு அந்த இடம் கொடுக்க கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.